வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவான் வழிபாடு. சூரிய பகவானை எப்படி வழிபடணும், அவர் எதுக்கு நமக்கு துணை புரிகிறார் அப்படின்னு. சூரிய பகவான் வழிபடுறது தலை சம்பந்தமான நோய்களாக இருந்தாலும் சரி, காயங்களாக இருந்தாலும் சரி, விபத்துனால் தலையில் ஆபத்து இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய சூரிய பகவான் தான். சூரியனோட ஆதிக்கனையில் அந்த இதை குறைச்சி கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். அதனால் நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு மழை போல் பிரச்சனை இருந்தாலும் பனி போல் தீர்த்து கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். ஆனால் தினம் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா இது நல்ல பலன் கிடைக்கும். அவரை முறைப்படி எப்படி வழிபடுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சூரிய பகவானுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நம்ம கோயிலுக்கு போய் அவரை வழிபடணும். அது எப்படி வழிபடணும்னா, அவருக்கு முதல் நாளே நீங்கள் அவருக்கு தேவையான அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு 3, அது முழு கோதுமை தானியம் இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நெய்யில் தான் விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு அன்றைக்கி ஒரு பிரசாதம் ஒன்று கொஞ்சம் செஞ்சுருங்க. இதில் அந்த கோதுமை சம்பந்தமான ஒரு பொருளில், கோதுமைனா உங்களுக்கு ரவையில் கேசரி பண்ணலாம், வேறு என்னென்ன கோதுமை மாவில் அப்போ என்ன வேணாலும் நீங்கள் கோதுமை சம்மந்தமானது ஏதோ ஒரு இனிப்பு அதையும் கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. காலைல சூரிய உதய முன்னாடியே நீங்கள் யாருக்கு தலை சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கோ அவங்க தான் விளக்கு ஏற்றணும். இப்போ பையனுக்காண்டி அம்மாவுக்கு கணவருக்காண்டி மனைவியோ இப்படி மாற்றியெல்லாம் அப்படி ஏற்றக்கூடாது. நீங்கள் கூட போகலாம் யாராக இருந்தாலும். இப்போ எங்கள் வீட்டில் இதாக இருக்காங்க, கொஞ்சம் படிப்பு பிள்ளைங்க, இதனால் தலை சம்மந்தமான அந்த யாவதுக்கும் அது நல்லது தான். இப்போ நம்ம கூட போய் இதெல்லாம், ஆனால் அந்த பாதிப்புக்கு உள்ளவங்க தான் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடணும். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெள்ளனாவே சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு இதெல்லாம் கொண்டு போயிடுறோம். போய் அங்கே போய் முத விநாயகருக்கு தான் நீங்கள் விளக்கு போடுறீங்க. விநாயகருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு, ரெண்டாவது இவருக்கு நவகிரகத்தில் இருக்கார் பாருங்க. இப்போ சூரிய பகவான் கோயில் எங்கள் பக்கத்தில் இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லா கோயிலையும் மோஸ்ட்லி உங்களுக்கு நவகிரகம் இருக்கும். நவகிரகத்தில் ஒருத்தர் தான் சூரிய பகவான் சென்ட்ரலில் இருப்பார். அந்த சூரிய பகவானுக்கு நீங்கள் 2 தீபம், நெய் தீபம் ஏற்றணும். அந்த நெய் தீபம் எப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கோதுமை தானியத்தையும் எடுத்துகிட்டு போகணும். கீழே கோதுமையை பரப்பி, அந்த கோதுமையை பரப்பி அதுக்கு மேலே அந்த 2 தீபத்தையும் நீங்கள் ஏற்றணும். நம்ம சாமி முன்னாடி தான் ஏற்றணும்ல, அதுக்குன்னே பக்கத்தில் ஒரு ட்ரே மாதிரி வச்சுருப்பாங்க. எந்த ஒரு கோயிலையும் தீபம் ஏற்றுறக்குன்னு இருக்கும். அவரை மனசார நினச்சி சாமி அங்கே கும்பிட்டு அந்த இடத்துல அந்த கோதுமையை பரப்பி வச்சு அதுக்கு மேலே அந்த 2 தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மனசார சாமி கும்பிட்டு, யாரோ அவங்க தான் அந்த தீபத்தை ஏற்றணும். ஏற்றி சாமியை கும்பிட்டு மனம் உரிய உங்கள் வேண்டுதல் என்ன ப்ராப்ளம், இப்போ தலைவலி, தலையில் காயங்கள், நரம்பு என்ன உங்களுக்கு தலை சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவர் நினச்சி சாமியை கும்பிட்டு நீங்கள் கொண்டு போன பிரசாதத்தை அப்போ அங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்ய அவங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வர்றதையும் கொஞ்சம் தடுத்து நிறுத்தும். அதனால் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். இது சூரிய பகவான் வழிபடுற முறை. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.